வெல்கம் டு சொல்லுங்கடா ஓமி கிரியேட்ஸ்னு. வெல்கம் டு ஓமி கிரியேட்ஸ். நாளைக்கு பெரியவரோட பிறந்த நாள், எல்லாம் விஷ் பண்ணுங்கப்பா. பெரியவர்னா பிரிச்சு வச்சிருக்க பெரியவர் அவ்வளவு வயசா என்ன நர்ஸா போயுது முடி. ஏன் 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 மாட்டான்டா. ஓகே ஓகே, ரொம்ப முக்கியம். இல்ல அவரே பிரேம் பாரா, அவரே கை தட்டுவாரா. என்னடா இப்ப பிரேம் கரெக்டா தெத்தா மக்களே? இல்ல அடுப்ப தெத்துன்னு சொல்றாங்க. தெத்துனானா யாரு பிரேம் கரெக்டா தெரியுது. முன்ன வந்து கார்பரேட் ஒண்ணு இது சுத்தி வச்சிருந்தாங்க, அது இப்ப நவுத்துனதுக்கு அப்புறமா தான் இப்ப பிரேமே தெரியுது. அங்க நவுத்தி வச்சிட்ட மாட்டேன் அவன கடாத்தம். ஆனா அது தெரியாமலே நான் டீம் சொல்லு என்ன சொல்லு. நாளைக்கு என்னோட எந்தச்சி பிறந்த நாள். காலையில என்ன பண்ணுங்கன்னா 10 மணிக்கு வந்துருங்க. போன மணிக்கு வந்துட்டு எல்லாரும் அழகா வந்து காசு உட்காந்து திருவிட எடுத்துன்னு காசு போட்டு காசு நீ என்ன சொன்ன? சரி நீங்க வந்தா மட்டும் வந்தா மட்டும் வெற்றி வெற்றி சொல்லு. வந்துட்டு கேக் வெட்டிட்டு அழகா எல்லா வீட்டுக்கு கிளம்பு. சாப்பிட வேணாமா? சரி ப்ரோ, நீங்க இப்ப கேக் வெட்டிட்டு சாப்பிடலாம்னு சொல்றீங்களா? கேக் வெட்டிட்டு தனியா நீங்க 200 ரூபாய் எடுத்துட்டு வரீங்க. 1000 ரூபாய் வச்சு நம்ம எல்லாரும் சாப்பிட்டு போறோமா? சாப்பாடு போட பிரியாணியை கூச்சி வச்சு வெட்டுறோம். கேக் எதுக்கு? நான் கேக் சாப்பிட மாட்டேன். கேக் பிடிக்காது. எனக்கு இவங்க யார கூப்பிட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது. இவன் வந்தா இவன் சும்மா இருக்க மாட்டான். கேக் இப்படி திரும்பி பாக்கிறதுக்குள்ள எப்பயா வந்து அப்படி வாரி சொல்லிட்டு நான் கேக் சாப்பிட மாட்டேன். வாரி மூஞ்சில தான் போட போறேன். இல்ல இல்ல, நான் என்ன சொன்னேன், அந்த கேக்க தான் நீ வாரி மூஞ்சி போட போறேன்னு சொல்றல. தாராளமா போடு, ஆனா அது உன் காசுல வாங்கி போடுன்ற. ஐயோ பாருங்கயா, சூப்பர்யா. இப்ப போடியா. அவனுக்கு ஐடி இது, எனக்கு ஐடி இது. நடுவர்டா நானு. நீங்க ஏதோ சொல்லலாம், சொல்லு. கேக் வேணா நான் வாங்கிடலாமா? டேய் சிங்கு சட்டை சும்மா இருடா. சொல்றா சொல்லு சொல்லு. கேக் வெட்டு கிளம்பலாம். நான் சொன்னது கேக் வெட்டுறமே சாப்பிட வேணாமா தான் கேட்டேன். நான் சொன்னது கேக்கு. நீ சொல்றது புரியுது, கேக் வெட்டிட்டு சாப்பிட போலான்னு சொல்ற. கேக்க தான் சொன்னேன். நான் நினைச்சேன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னா, கேக் வெட்டிட்டு அப்படியே இவனுக்கு கூட்டு போய் சாப்பிடலாம் வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் நான் பிளான் பண்ணேன். சரி அப்படி இப்படி பட்ஜெட் போட்டு பார்த்தாலும் சாப்பாடுக்குன்னு தனியா 1000 ரூபாய் வச்சுதான் ஆகணும். இவன் வரானா கண்டிப்பா 1000 ரூபாய் வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இதே நம்ம ஒரு 4 பேர் 5 பேரா போனானா பிரச்சனை இல்ல, 200 ரூபாய் 250 ரூபாய் முடிஞ்சிடும். இவன் போனானா சாப்பிட்டு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு மேலதான். அவ்வளவுதான். இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. வெச்சா வாய கூட இல்ல, வெச்சா ஸ்ப்ரே ஸ்ப்ரே தேவையில்லையா? அதான் டோகரானா தண்ணியை ஊத்திட்டு இப்படி அச்சனா போதும் ஸ்ப்ரே. இப்ப அதுக்குன்னு தனியா 100 ரூபாய் 200 ரூபாய் ஸ்ப்ரே 35 ரூபாய் 40 ரூபாய். இல்ல இல்ல 500 ரூபாய் சொன்னியா, எப்படி சாப்பிடுவான்னு அதை யோசிச்சேன். ஏன்னா கேன்டீன் சரியா கொத்தனார் சிமெண்ட் அடிக்கிற மாதிரி இப்படி வச்சு அப்புக்கு அப்புக்குன்னு போடுவான். போட்டுப்பான். இவன் கை சேர்த்து வச்சு போட்டு நம்ம சாப்பிட்டு பெருசா வர மாதிரியே பேசுறான். பெருசாக மாட்டேன், என்ன பண்றது? பெருசா வரேன். சரி அதான் பிளான். நாளைக்கு எல்லாரும் வாங்க, கேக் வெட்டிடலாம். உங்க பர்த்டே வசந்த் பேசாம இருந்தா உங்க ஆளு பேசாம தப்பு. உங்க வைஃப் பொண்டாட்டி பேசாம எப்படி? எதுக்கு ஏன் என்ன சண்டை? எதுக்கு வச்சிருக்கானே தெரியலடா. எதுக்கு வச்சிருக்கானே நீ கொடுக்கல. ஏய் சொல்லுங்கம்மா. மேடம் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டான் மேடம். சும்மா வெறுப்பேச்சு பேச பிடிக்கல, நான் பார்க்க பிடிக்கல. அவனே ஏதாவது பண்ணி சொல்லுங்க மேடம். நான் பாத்தீங்களா மேடம் அப்படி சொன்னா பாத்தீங்களா? பச்சை பொய் அது நம்பவே கூடாது. எல்லா ரீல்ஸும் வந்து ஜெய சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புறான். அது வந்து அவனுக்கு தான் அனுப்பணும். பட் எனக்கு அனுப்பிச்சிடறான். எனக்கு அனுப்புனா எனக்கு ஏட்டா இருக்குமா இல்லையா? பொண்ணுங்க ரீல்ஸ் அனுப்புறான் அவனுக்கு. அவன் பொண்ணுங்க ரீல்ஸ் அனுப்புறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இவன் இருக்கிறான்ல, இவன் வந்து ஜெய பத்தி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்புறான். எனக்கு ஏன்டா அனுப்புறான்னா, எனக்கு அனுப்புனா எனக்கு ஏட்டாவல வர்கீஸ்ன்னு சொல்றாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ண எப்படிங்க? என்ன மேடம்
மேடம் இங்க இருக்க மேடம் என்ன பாத்தியா அங்க மாட்டோம் நானு அப்படியே ரீல்ஸ் அனுப்பிச்சிட்டு சில்லு 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 சில்லுன்னு வரா மெசேஜ் அனுப்பிட்டு என் மாமியாரு குழந்தையா மச்சிருச்சு எல்லாம் எல்லாம் கும்மு 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 எல்லாம் பெரிய கல்லத்துக்கு நாங்க தள்ளவே மாட்டாங்களா? உனக்கு ஏன் அவன் சாவதுலயே ஆசையா இருக்குது எனக்கு புரியல. அவன் அதான் அவ்வளவுதான். கேக் சாப்பிட மாட்டேன்டா கேக் சாப்பிட மாட்டேன் சொல்றீங்க கேக் சாப்பிட மாட்டேன் என்னன்னா சொல்றானுங்க அங்க கேக் வெட்டுறப்ப மட்டும் பார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நாளைக்கு பார். பர்த்டே கண்டிப்பா எடுக்கிறோம். நாளைக்கு அது வரும் வரும் வரும். அப்போ இவனை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். இவன் என்ன நல்லா பண்ண பாரு, நான் நான் எதை சாப்பிட மாட்டேன் எதை பண்ண மாட்டேன்னு சொல்றானா ஆனா இவன் தான் முதலாளா கேக் வெட்டுறா டக்குனு சாப்பிடலாம் இல்ல இல்ல எப்பா வாங்கிடுப்பா 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 பேட்டச்சு நிப்பா நிப்பா வெட்டுறதுக்குள்ள நீ சாவடிக்கு போறான் தெரிஞ்சு. நீ என்னதான் செஞ்சாலும் உனக்கு பாதி பீஸ் தான் அப்படியா? சரி, ஏய், நான் cream மட்டும் serious ஆ கொஞ்சம் சாப்பிட cream மாட்டேன் எடுத்து டேய். cream எடுத்து light ஆ நக்குது, அவ்வளவுதான். தேன் ஊத்துவாங்க பாத்தியா, நாக்குல இருந்து light ஆ நக்கிட்டு போவாங்க. அவ்வளவுதான். ஏய், வாங்க இணையலாம் காத்து தான் வருது. ஏய், ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு தெரியுது. கேட்கலடா கேட்கல. சொல்றியே தவிர வாங்கி கொடுக்க மாட்டியே. அதுக்கு போயிட்டியா நீ மைக் வச்சிடலாம் வாங்கி கொடுக்க மாட்டான். எனக்கு ஏன் போதலாம் 1000 ரூபாய் செலவு பண்ணேன் இப்போ. நைட்ல தூங்க மாட்டே போலியே நைட் எல்லாம் தூங்க முடியாதே. காசு கொடுக்கணும் அது கொடுக்கணும்னே இதுவா இருக்கும்ல. 200 ரூபாய் முடிச்சிரு ம் நோட்டுறாங்க. நீ கூட ஒரு 200 ரூபாய் பட்டா பண்ணலாம். நான் அப்புறமா உங்களுக்கு டிக்கெட்ல போட்டு தந்துடுறேன். மக்களே நீங்களும் வாங்க எல்லாரும் கேட்க. நாளைக்கு எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சாப்பிடலாம் அவ்வளவு பேர்லாம் நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா அவ்வளவு பட்ஜெட் கிடையாது. இவனுங்களே திட்டுங்கிறேன் ஏன்டா நான் சொன்னோன்னு பிளான்லாம். எல்லாரும் மறக்காம வாங்க. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட். என்ன ஸ்கூல் பேர் அது? எஸ்டி ஜோசப். சென்ட் ஜோசப். எஸ்டி ஜோசப் தான் நாங்க சொல்லுவோம். எஸ்டி ஜோசப்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு பின்னாடி 1/4 கிலோ கேக் ரெடியா இருக்கும். வந்தீங்கன்னா சாப்பிட்டு விஷ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி இது இருக்குது, வீடுங்கெல்லாம் இருக்குது. அங்க வெட்டினா நம்மள வெட்டுவாங்க. அதனால ஓரம் வந்துட்டு நான் ஒரு இடம் சொல்றேன். அங்க எங்க சுடுகாடு இருக்கும். இவெல்லாம் பேச மாட்டேன். ஐயோ இவ வேற நாளைக்கு ஃபுட் விலாக் வரும் பாருங்க ஃபுட் விலாக். ஃபுட் விலாக் 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 வரும் யோ அது விலாக் விலாக் இல்ல. எலும்பு நல்லி வந்தார்ல இங்கிலீஷ் ப்ரொஃபசர். விலாக் விலாக் வளக் 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 வளக். இந்து ரேகா வர்கீஸ். காலையில அமரன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்து ரேகா வர்கீஸ் இவரு. அது யார் அந்த ரேகான்னு தெரியல. 3 வாட்டி சொல்றான் இந்து ரேகா வர்கீஸ் இந்து ரேகா வர்கீஸ் இந்து ரேகா வர்கீஸ். 10 நிமிஷம் போட்டோ எடுத்தோம். நாளைக்கு போஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிஷம் மனசுக்குள்ளேயே மனப்பாடம் பண்ணி அப்புறமா சொன்னா இந்து ரபேகா வர்கீஸ் அப்படின்னு. ஆனா ஒருத்தவன் தான் ஒருத்தர் போயிடுறீங்க. எல்லாம் பிஸி. நம்ம மட்டும் என்ன இப்போ? நம்மளுக்கு அதான் வேலை வெட்டி இல்ல. உனக்கு ஏதாவது ஒருத்தவங்க அரைச்சு சொன்னானா இந்த பிச்சு போற மாதிரி தெரியடா ஓ இது அவனுக்கு தர கிஃப்ட் நினைச்சானா? இல்ல இது எனக்கு என் ஃப்ரெண்டு தந்த கிஃப்ட். எனக்கு யாரும் தர மாட்டாங்க. நான் கொடுத்தேனே இப்போ. இதான் இதான் இந்த பேனா இதான் இதான் நான் கொடுத்தது. இது பேனா நீ வச்சுக்க. gift ஆ வச்சுக்க. அருமையே எழுதுது. 2 பேரா எழுதுறதுக்கு அப்புறமா ஐயா தராரு. தட்டுறேன் ஊதுறேன் எல்லாம் வாசிக்கிறேன் இந்த பேனால. பீஸாரு பீஸ் நிம்மதியாரு இது ஒஞ்சிச்சு சார், என்ன gift பண்றது வச்சுக்க. தெரியல ஞாபகார்த்தமா ரீஃபில் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ரீஃபில் போட்டு பைத்தியம் மாதிரி பேசுகிற மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கிறா. என்னடா இப்படி சொல்றேன்? சரி ஏதோ பெண்ணு குத்தானே அறிவாளி இதோ பாருடா இவ்வளவு ரீஃபில் இருக்குடா. இங்க பாருங்க மக்களே இவ்வளவு ரீஃபில். இன்னொன்னு கிட்ட பாருங்க இவ்வளவு ரீஃபில் இருக்கு. ரீஃபில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல தம்பி. எழுதணும் பேனா. உனக்கு எழுத நான் ஊதுறேன் நாதஸ்வரம் வாசிக்கிறேன் அப்ப கூட எழுதல. ஏன் நாதஸ்வரம் எவ்வளவு இது பண்றேன் தெரியுமா? கருப்பு கலர்ல இருக்குது. எப்ப பாரு எல்லா vlogலயும் இதே வேலை. ஹெலிகாப்டர் போகுது ஹெலிகாப்டர் போகுது. என்ன பண்றது நாங்க vlog எடுக்கும் போது எவனோ ஹெலிகாப்டர் ஓட்டுறான். அந்த நாய் அதை பாக்குறான். கிளாஸ்ல யாரு வந்து 50 எழுது அதுல. ஏது அழித்து ஓ ஆ இக்கு இன்னு இச்சு அப்படிதான் எழுதணும் அந்த பேனால. வச்சுக்கோ மச்சான். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடும் இந்த இதுல எழுதலாம். நான் ஸ்கிரிப்ட்லாம் திருவள்ளுவர் மாதிரி உட்காந்து பொறுமையா மாஸ்டர் பீஸா எழுது. அப்ப நான் இதுவே எடுத்துக்கலாம். நானி எடுத்து அடிக்கிறேன். இக்கு இன்னு இச்சு
வசந்த காப்பை கேட்டி கொடுறா கிஃப்டா. ஏய் எனக்கு கிஃப்ட்லாம் வேணாடா. நான் போறோம். எந்த பர்த்டேக்கும் சரி, என் பர்த்டேக்கு எப்பவுமே யாருமே எனக்கு கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது. ஏன்னா இவன் என் பர்த்டேக்கு யாருக்கும் கொடுக்கல, ஆனா அவனும் இவனுக்கு கொடுக்கல. அதான் உண்மை. கேட்டா அதெல்லாம் ஒரு இதுவாடா, ரீசனாடா, ஏன்டா இது மாதிரிலாம் சொல்றான்னு. சரி விடுப்பா, கொடுக்குறவங்க கொடுக்கட்டும், அவங்க விருப்பம். நம்மலாம் போய் கேட்க கூடாது, என்ன கிஃப்ட் தர மாட்டேன். ஐயோ பூமர் டயலாக் எத்தனை வருஷம்டா போடுவீங்க? பூமர் ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப அடிக்குது. இப்ப அவரை பூமர்ன்றியா? அந்த ஸ்மெல் திருப்பி உன்ன ஒரு கெட்ட வாக்கு சொன்னா பண்ணுவா. ஏய் அந்த ஸ்மெல் பூமர் ஸ்மெல் மாதிரி வருதான் நான் கேட்டேன். புல்லு எப்பறம் பூமர் புல்லு எப்படி பூமர் ஸ்மெல் வரும்? அதான் நானும் கேட்டேன். அதான் நாங்களும் கேக்குறோம். இப்போ அதான் நானே கேக்குறேன். இது பப்ளிகம் ரோஸ் பூமர் மண்டை வச்சிச்சு. மண்டை உள்ள இருக்கிறது வச்சிச்சு, மண்டை வெடிக்கல. அதனால தான் இப்படி கம்பெனி வேற அந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு வந்து இந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு போயிருக்கு. வீடியோ நம்மளுக்கு காசு வருதா? லட்சுமியை கீழே போடக்கூடாதுல்ல, அதான் பாக்கெட்ல போட்டுருக்கேன். ஒரு ரூபாய் லட்சுமி எல்லாமே 1000 lakhs தான். 500 நோட் தான். ஆமா 2000 நோட்டு தான் எல்லாம். நீ வேற அவன் தனியா வச்சிருக்கான், அவன் தான் மட்டும் வாங்குவாங்க. வாங்கி செவிலியோ ஒன்று குடுத்துட்டு வெளில போற நாயன்வான். சரி அதான் நாளைக்கு பிளான். 10 மணிக்கு ரெடி ஆகிட்டு எல்லாம் வாங்க, கேக் வெட்டிட்டு சாப்பிடலாம், அவ்வளோதான். நான் என்னென்னமோ பிளான் போட்டேன். கேக் வெட்டிட்டு எங்க போய் சாப்பிடுறது? எதுக்கு நீ ஒழுங்கா கேளு. சாப்பிடலான்றான். ஏற்கனவே 5 நிமிஷம் அதுதான் போச்சு எபிசோட். நான் அதை சொல்ல, சாப்பாடு எங்க சாப்பிடுறது? எங்க வெற்றியோ அங்கேதான் வெத்துருவானுங்க. அது இவனுங்க 2 பேர்லாம் போனானே செத்தானுங்க. அதுதான் நம்மளுக்கு நீ சோறு கிடையாது, அவ்வளவுதான். தம்பி தட்டெல்லாம் கை வச்சுட்டு போறியா? கை வச்சுட்டு வா. சோ இதுதான் பர்த்டே பிளான். பர்த்டே பிளான் என்ன? சந்தோஷமா இருக்க மாட்டேடா நாளைக்கு பர்த்டே. என்னையா சந்தோஷம்? சந்தோஷமேன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது என் வாழ்க்கையில. எப்பவுமே துக்கம், சோகம், நிம்மதி இல்ல, துயரம், எல்லா கேடும் பார்த்தாச்சு. செருப்படிலாம் 360ல போய் நிக்குது, டெய்லியே போகுது 360ல. அது உன் கூட ஒருத்தர் இருக்கான் பத்தியா, மாமா சட்டை போட்டுங்க. என்ன பாக்குற இங்க இருக்கா போடுறேன். கோபி அதுவா? அது நான் கூட பிடிச்சதானா, நான் என்ன பண்றது? அதை விட்டு போலான்னு பார்த்தா வேணம் மாதிரி வந்து கையில ஏறி அதுவா வந்து சூழ்ந்துக்குது. என்ன நான் என்ன பண்றது? விட்டு விலகணும்னு தான் பாக்குறேன். அவன் கோபி வந்து லாஸ்ட் பெஞ்ச், அதுக்கு முன்னாடி பெஞ்சு அவன் உட்காந்து இருக்கான். சும்மா இருக்கான். நம்ம பென்சில் தூக்கி மூஞ்சில அடி. அவங்க அதிகமா திட்டுறான் இவன். அப்படி அங்க பின்னாடி இருந்து நான் திரும்பி பார்த்தேன். சரி டைம் கேட்கறானேன்னு சொல்லிட்டு டைம் கேட்டு என்னடா கொஸ்டின் எழுதினுக்கிறேன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு இப்படி திரும்பினேன். பென்சில் தூக்கி அடிக்கிறான் மேல. என்னடா அவங்க உட்காந்துக்கான், கோபி அவங்க உட்காந்துங்க. இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் அடிக்கிறான் சொல்லுன்னு. அவன் அசிங்கமா திட்டுறான் அவன் கோபிய. அப்புறமா 6 மணி நேரம் கழிச்சாங்க, டேய் டைம் நடாச்சு, டைம் நடாச்சுன்றான். இல்லைன்னா அப்பப்ப பென்சில் லியோ தாஸ் மாதிரி வச்சுக்கிறான் வாயில. எப்படி என்ன எந்த ஆன்சருமே ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒண்ணுமே நீ தான்டா வெண்ண. நான் தான் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிறா. பென்சிலே சிகரெட்டா யூஸ் பண்றது வச்சுக்கிறான் வாயில. எப்படி பழக்க தோசை வீடியோல வரும். பழக்க ஜூம் போய் போடுறேன். பழக்க தோசை உங்களுக்கு மட்டும் தனியா ஜூம் போறோம். ஜூம் என்ன ஏன்டா யோ ஏதாவது சொல்லிட்டு பண்ணியா நீ வாய முடியாது. அந்த பக்கமா திரும்பி குடி தண்ணிய. அவர் ஸ்ப்ரே அடிக்கிறானா நீ? அதுக்கு முன்னாடி நீ புஷ்வானம் ஓடுறிய மேல. திடீர்னு சாத்தம் கேட்டானே ரொம்ப. எனக்கு அவன் சொல்லும் போது ஏன் சிரிச்சு சொன்னா, இவன் எப்படி சாப்பிடுவான்னு தெரியும். 500 ரூபாய்க்கு சாப்பிடணும்னு அதுதான் பண்ண போறேன். நீ நாளைக்கு வா, அதுதானே இப்ப காத்துனுக்குற. அதுக்குதான் காத்துனுக்குறேன் அப்படின்னு வருவான். வரசுதா இதை கேட்க அப்புறம் இவ்வளவு. நாளைக்கு நான் வரல, நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வந்து வெட்டுவோம் கேக்க. அப்படியா? வெட்டிக்கா, நான் இருக்க மாட்டேன் வீட்டுல. ஊருக்கு போயிடுவேன். எப்படிதான் 26 காலேஜுக்கு வந்துதான் ஆகணும், எங்களை பார்த்துதான் ஆகணும். அன்னைக்கு இருக்கு தீபாவளி இருக்கா? 27 இல்லனாலும் வருவோம். 26 இல்ல நாங்க வருவோம். அன்னைக்கு ஏன் வருவா? கண்ணிலே பாட மாட்டேன். அடிப்போம் உன்னை. எங்க காலேஜ் ஐடி கார்டு போட்டு உள்ள வந்துருவோம் நாங்க. அவள்தான் என்ன பண்ணுவேன்? உங்க கிளாஸ் ஒருத்தன் கூட கண்ணா பட மாட்டாங்க. உன்கிட்ட கேட்டா சொல்ல போறான் இங்கதான் இருக்கானு.
பாத்தியா உன்னை போறதுக்கு தான் நான் ஸ்கெட்ச் எல்லாம் போடுறானுங்க. இவனுக்கு போய் 1/2 கிலோ கேக் வாங்கி கொடுத்து அது வேஸ்ட் பண்ணலாம். அதாவது வெட்டுறது கேக் வெட்ட ஸ்கெட்ச் போறானா ஆளை வெட்ட ஸ்கெட்ச் சூப்பரா போடுறானுங்க. கேக்கு ஆளுக்கு 50 வரும். நீ சொல்ற திடீர்னு உனக்கு இருக்குதுன்னு என் கூட சேர்த்து நீ போடு. யாரு வேணான்னா போடு. நானும் போடுறவா. டேய் டேய் இது புரியடா இருக்கு. ஓகே, இதோட வீடியோ முடிவுக்கு வந்து நாளைக்கு தலைவன் பர்த்டேல vlog வரும். நாளைக்கு எடுத்து நாளைக்கு வரும், நாளைக்கு கூட வரும். சாப்பாடு சாப்பிடுறது எப்ப பார்த்தாலும் சோறு 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 அலையாத இப்பதான் தின்ன பின்னி சோறு அதுக்குள்ள திருப்பி சோறா. இப்படி நல்லா 20 ரூபாய் பப்ஸ் தான். 20 ரூபாய் பப்ஸ் தான். ஒரு ஆள் வாங்கி தெரியும். அப்பா சந்தோஷம் போ. ஆள் தான்னா சாப்பிட மாட்டீங்களா? சரி தமிழ் நீ எல்லாம் ஒரு போஸ்ட் அது எடுத்துக்கலாம். குர்ரா பைத்தியக்காரா நானா கொடுக்க சொல்றேன். ஏய் லூசு முன்னாடி இது குர்ரா. கை ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு vlog ஷூட் ஆகும். நாளைக்கு ஈவினிங் கூட வரும். Until then, bye bye from Homie Creates team. See you later. Bye. A few moments later. Welcome to Homie Creates. என்னன்னா போருமா நான் எடுக்கிறேன். அவன் மனுஷன் பெண் பண்ணானா ஏன்டா இப்படி பண்ற? ஸோ இன்னைக்கு நம்ம அகஸ்டினோட பர்த்டே. ஸோ சார் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். யார கும்புறான் பாருங்க. அவனை போன் கீழ வச்சு செத்துருவே நீ. என்னடா உட்கார மாட்டேது. அதே பாத்துறியா உங்களுக்கு? ஹைட்டா டேய் நான் தூக்க முடியலடா என்னால. உட்காரு அவன். நீ எது பண்ண நீ உட்கார. உட்காரு. ஏய் பயமா. ஐயா நீ ஃபுல்லா உட்காருயா. ஃபுல்லா உட்காரு ஐயா. உட்காரு. நல்லா உட்காரு. உட்காரு ஃபுல்லா. ஏய் என்ன பயமா என்ன புடி. டேய் மேல இருந்து எடுடா. காலை தூக்கிட்டடா டேய். டேய் 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 டேய். ஏய் அப்படியே இருடா. என்ன இறக்கி விட்டுரு. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே கிடையாது. பாகுபலி அங்க பாரு. சின்ன பிளாஸ்டிக்டா டே எல்லாம் வஞ்சிட போடுற டே. டேய் அகஸ்தினே நீ அந்த பாண்டாவானே தெரியல. என்னடா பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. பாண்டாவே இல்லடா டேய் அது கரடிடா அது. நாங்க தான் எப்பவுமே நாங்க தான். அம்மா கீழே உண்டாடான்னு தெரியும். பூந்தமல்லி டான்ஸ். பூந்தமல்லி டான்ஸ். அவன் இப்பதான் பல்லு தேய்ச்சான்றேன். சரி சரி ஸ்பீக்கர். ஏன் அவ்வளவு கிட்ட போற? போன் உள்ளே போயிருவியா? ஹலோ எங்கடா இருக்க? இப்பதானடா டேய் எப்போ வருஷம்னா நீ வீட்ல நீ லேட் பண்ணிட்டேன்னு சொல்லுப்பா. வீட்ல லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாத. முடியல சீ வாங்கிப்பாங்க. கால்லாம் போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அடா டேய். தண்ணி பாட்டில். சரி தண்ணி பாட்டில் நான் வரும்போது. ஆமா ஐஸ் வாட்டர். வரத்துக்குள்ள அங்க ஆட் வாட்டர் ஆயிடும். அங்க வந்து ஐஸ் வாட்டர் வாங்க. வேணா டேய். நீங்க ப்ராஜெக்ட்ல என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வீடியோல பாக்கும்போது ஆங்கிளே தெரியாது. பண்ணி நல்லா இருக்கா? ஐயா அந்த பனி என்ன சொல்லாதயா. டி-ஷர்ட் கூட இல்ல ஸ்வெட்டர் தான் இது. இந்த ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரில வேலை செய்வாங்க. டேய் கிச்சனா மூட்டி. ஒரு கிளவுஸ் போட்டா இது இல்ல. Homie Creates birthday வாங்க பலஸ்தீன். அவெல்லாம் கம்பி உள்ள பூந்து போயிடுவாங்க. ஏய் போ விடுறா தள்ளுற. ஏய் ஒரு பக்கமா தள்ளுற.
வெளியே போயிடுறா வெளியே போயிடுறா வெளியே கத்தல்லுடா உள்ள கத்தல்லுடா நீ டக்குனு வர வெளில டைம் ஆகுது ஐயா ஐயா வாயா வாங்கயா கேமரா குடியா கேமரா கூட நாடி அப்பதான் விடுவீங்க என்ன அப்பதான் உனக்கு சேஃப்டி வாயா வாயா உங்களை பேர் 2 பேர் ஜோடியா போறாங்க நல்லா பண்றாங்க இதுக்கு அதான் நான் கிளம்புறேன் ஐயா கூடியே டிராவல் ஆன 4 அடி போய் தள்ளி வரக்கூடாது நானே எடுத்துறேன் வா நல்லா இல்லையா சொல்லு இல்ல இப்படி பிடிச்சிக்கோயா அண்ணா கை ஆடாது சரியா இப்படி பிடிச்சினாதான் ஆடும் இப்படி பிடிச்சினா ஆடாது ஸ்கூல் ஆஹா இந்த ஸ்கூல்லையா படிச்சான் ஐயா நீங்க ஃப்ரேம் உள்ள வாங்கயா கேக் வாங்குறோம் வெட்டுறோம் சொல்லண்டா திக்குது இல்லை எடுத்து கொடுக்க வேணாமா சரி சரி வா பொந்துகள்லாம் கூப்பிட்டு போறானுங்க என்ன பண்ண போறானுங்க கேக்கு கடையில கூட்டு வந்திருக்கானுங்களா சூப்பர் அகஸ்டின் அந்த பீஸ் ஆஃப் கேக் இருக்கு ஓகேவா கேக்க பார்த்தா அதுக்கே போயிட வேண்டிய தெரியும் சரி சரி நான் ஒரு பைனாப்பிள் பிளாக் யாரா கூடமா ஏதாவது எழுதாத வீடியோ போட போறோம் கொஞ்சம் இங்க அவரு ஒன்னு ஒரு மாதிரி யாரு இவன் புதுசா தினிசா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் அப்ப எவனா கேக் போட்டோ எடுப்பேன் தொடமாட்டேன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது வேணா சாப்பிட்டு ஃப்ரேம் தண்ணி பாட்டில் வாங்கி போக சிசிடிவி பார்த்து ஆய் சொல்றாங்க இது ஒரு தற்குறி இது பெரிய தற்கொலை இது இந்த தற்கொலை பெரிய தற்கொலை பப்ஸும் வாங்கி கொடுறா பசி என்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க எப்ப கேட்டாலும் காசு இல்லை எப்பதான் வாங்கி சரி வாங்க இப்பவே வேணாம் கேக் சாப்பிட்டு நான் சொன்னாங்க வாழ்க்கையில் நாங்களே இப்பதான் எடுத்தோம் கேமராமேன் என்ன பண்ணுறது மைக் வாங்கி தர மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் மைக் வாங்கணும் சரி அதுல என்ன வெறும் சோப்பு நேரம் தானே இருக்கும் வாங்க நான் முன்னாடி பண்ணேன் அச்சா வாங்கி கொடுப்போம் நிஜமாலே அதை எழுதுறாங்களாடா நிஜமாலே அதை எழுதுறாங்களா பாருங்க ஸ்ப்ரே கேட்டான் முதல்ல அங்க யாரோ ஒரு சாத்துக்குடி என்னடா வேணும் கேட்டா ஒரு சாத்துக்குடி
தீபாவளி பெர்ரா வாங்கிக்கோடா பார்த்தா ஏய் கொஞ்சம் சத்தமாவே பேசுங்க. கேக் வாங்க சும்மா எவ்வளவு நிறைய தின்னு பாத்துங்க எங்க போய் வாங்க இது வாங்கிக்கிறோம் ஏய் பிஞ்சிரும் இது காமிச்சிரு ஸ்ப்ரே ஒண்ணு நான் பாப்பா சோழி முடிச்சு. அவன் வச்சிருப்பான். சூப்பர். பெரிய இடம் போல. ஏய் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அவன் கேட்க எவ்வளவு கட்ட முடியும் பேக் சைடு வந்து நீங்க குடிக்கிறீங்கல்ல. என்ன ஃப்ரேம் வச்சிருக்காங்க? நல்லா தாண்டா வச்சிருக்கான் ஃப்ரேமு. ஏய் வாய்ஸ் கேட்கல. கேமராமேன் சொன்ன உங்களுக்கு என்ன தெரியும்? கேமராமேன் நாங்க இங்க இருக்கோம். அப்படியே திருப்பி ஸோ இங்க பஸ் போயிட்டு வருது. இதுல அவனுக்கு சவுண்டு கேட்கலாம். பஸ் எவ்வளவு அறிவாளி பாத்தீங்களா எங்க ப்ரொடியூசரு. தொப்பி மண்டை. ஐயா தனியா அதை சுட்டுக்கினாரு. வாங்க வாங்க போலாம். போறோம் வெட்டுறோம் செலிப்ரேட் பண்றோம். நடுவில் இவன் வந்துட்டான் மறுபடியும் சொல்லி. போறோம் வெட்டுறோம் செலிப்ரேட் பண்றோம். அவ்வளோதான். A few minutes later. அப்படியே எதிரி குடிச்சு அப்படி போனா பஸ் ஸ்டாண்ட் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். ஆமா அதான் பஸ் ஸ்டாண்ட். சுத்தி போறதோட இதுக்குதான் என்கிட்ட கேமரா கொடுக்க வேணாம்னு நான் சொன்னேன். கேட்டா தானே இதுக்குன்னா அதை திருப்பி கட் பண்ணி செல்ஃபி எடுத்துமாயா அறிவாளி. ஆமா வீடியோ ஆன் பண்ணாமலே கேமரா வச்சு இப்படியே எடுத்துன்னு வரான். அப்படியே நான் மூஞ்சி பார்த்தேன் கரெக்டா இருக்கா. எப்படி பார்த்தாலும் இந்த மூஞ்சி இப்படிதான் இருக்கும். பெரிய பெரிய அரவிந்த் ஆயிட மாட்டேன் நீங்க. ஸோ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. கேக்க வெட்டுறோம், வசந்த் மூஞ்சில் அடிக்கிறோம், பெருக்கு விடுறோம். அதுதான் ஒன்று வாசம் வந்தது. வா அப்புறம் இதுவும் பெரிய ஆயிடும். சரி ஏந்து எல்லாம் கலாய்க்கு போறானுங்க. அதுக்குதானே தள்ளு தள்ளு. ஹாப்பி பர்த்டே குட்டி குஞ்சான். எப்படி குட்டி குஞ்சு ஹாப்பி பர்த்டே. போடுறது எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி இது அதெல்லாம் போடுறானுங்க. இங்க வந்து என்ன கதை கொடுங்க ஐயா. என்னடா இது ஒழுகுது. மூட்டு போட்டாது. யாரா இவங்க? சிறப்பியா இது? கேமராமேன் ரெடியா? கேமராமேன் ஓகே ஓகே ஃப்ரேம் கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்குது bro. வலிக்கல கையில கொஞ்சம் இரு. ஓகே கொஞ்சம் எல்லாம் ஃப்ரேம்ல வந்துருங்க. வெட்டா எப்படி குத்துதா எப்படி குத்துதா பின்னாடி இப்படி குத்து. நீ நின்னு வெட்டி பிரேம் நேரா
செல்லவா எதுக்கு நீ வாங்கி கொண்டு போய் மண்டை கச்சிடாதா வேலை நாளை ஐயா தெரியுமா தெரியாதா உனக்கு? ஐயா முதல்ல ஐயா கீழே அதை முதல்ல பீங்க அப்புறம் அடிங்க. சரி ஓகே மெழுகுத்தி அவன்டா ஏத்துவான். டேய் மெழுகுத்தி வச்சு ஏத்துங்கடா. ரைட்லயேடா மெழுகுத்தி இட்லி பெட்டி கூட எடுத்து வரல தம்பி. ஆமா. ரெடி 3 2 1 ஹேப்பி பாட்டு பாடுடா. பண்றது ஒண்ணு எனக்கு பயமா இருக்குலே. ரெடி ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேடா. அவன் நிறுத்துறாத மியூசிக் மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? சமையான தற்கொலைடா. ஏய் அவ்வளவுதான் மொத்தமா நான் செய்ச்சு. முதல்ல ஊட்டி உண்மையா துபுக்கி டேய் மேல படக்கூடாதுன்னு சொன்னா அவன் தானடா. இந்தா கேக் வேஸ்ட் ஆகுது. வா 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 ஏய் போட்டோ எடுங்கப்பா ஊட்ற மாதிரி. இருடா நான் அப்படியே எடுக்கிறேன். இரு ஒரு நிமிஷம். ஏய் இருங்கடா. டேய் கேமரா அங்கடா என்ன பாக்குறது? ஐயா இவன் எதுக்குடா நடுவுல வரான் டேய்? நீங்க யாருடா? டேய் ஏமால ஏன்டா வந்தீங்க? மென்டல் யோ கேக் டேய் கேக்குடா கம்முடா. இதா ஸ்லோ மோஷன்ல வருது. ஏய் என்னடா சாப்பிடுறாங்க. பைத்தியக்கார சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. ஓகே. ஐயா போதையா. ஏய் டேய் அப்படியே மொத்தமா அப்படியே கேக்கல தான்டா வருது. ஒண்ணும் இல்ல கேக் வெட்டி முடிச்சாச்சு. யாரு என்ன பாத்தீங்கன்னா நீ வாயா. நீங்க வா. வாயா, போ. அது முதல்ல தொடையாது. வாணி டேய் நான் சேஃப்டி ஆயிட்டேன். வாங்கடா. என்னடா? இதெல்லாம் க்ளீன் பண்ணி விடு. மேல க்ளீன் பண்ணா ஒரு ஏய் டேய் 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 அவன் இதான் சாக்கு தேய்க்கறான்டா. ஏய் தேய்க்காதடா டேய். ஏய் அவன அப்படியே போட்டு குமுறு. டேய் நான் சும்மா தான்டா இருந்தேன். செவனேனே தான்டா இருந்தேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேடா. அவன் நிறுத்துறாத மியூசிக் மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? சரி ஏய் லேட் பண்ணாதடா. போடா போய் போடுறா அவனை. வரானுங்க. ஏய் போடுறா. ஏய் யாரா போறடா? இரண்டு ஆடுகள். ஏய் பைத்தியம். ஏய் ஈ மிக்குதுடா. கேக் நல்லாவே இல்லடா. ஈ மிக்குதுடா. மச்சான் இரு மச்சான். 400 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டேன். கொடுத்துருங்க. மொத்தமா என்கிட்ட கொடுத்துருங்க. நான் எல்லாரையும் அச்சுக்கிறேன். அவ்வளோ ஸ்டெபிலிட்டியா இருக்கு என் கை. போடுறா அவனை போடுறான் முதல்ல. போயிட்டா எல்லாம் கரெக்ட் ஆயிடுங்களா? ஏய் கேக் நான் சேஃப்டியா இருக்கேன். இதானே க்ளீன் பண்ண நானு. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் காலி பண்ணுங்க. ஆதி கேக் இங்க பாருடா. நல்ல வேலை நான் சேஃப். வா. வேணாம் அவ்வளோ போதை விட்டுரு. வாசிக்க கொஞ்சோண்டு அச்சினேன். போதை விட்டுரு. இந்த ஓமி கேப்பா. ஆமா. நான் எப்படி வெறுப்பேத்தான் பாருங்க உங்களை. உங்களுக்கு நான் அந்தாங்க அடிச்சா போது. கேக்குதா? ஏய் கேக்குதா? கேக்குதுடா. கேக்குது.
ஏதோ ஒண்ணு சொன்னது கேக்குது அவனுக்கு. சாப்பிட்றா டேய் வசந்த். ஏய் வசந்த் நான் ஊட்டல. போ வீட்டு போ. வாங்கிடுறா. வாங்கு. ஐயா வாங்கி எடு. அப்படியே குடிச்சுக்கோ. இருங்க. விட்டு. ஏய் அனிமே சீக்கிரம் வையா. இல்ல விட்டு. ரெடி போட்டோ பயங்கரமா வந்திருக்கும். எடுக்கவே இல்ல போட்டோ நீ. போட்டோ எடுமா. என்ன இது நொன்றான்டா போட்டோ. டேய் என்னடா இது சோப்பு நான் நாத்தடிக்குது. ஆஹா ஐயோ ஓய் வராது. வேற ஏதோ தெரிஞ்சா கேக்குதா? போன்ல பட்டு செத்து. ஏய் ஐயா கொஞ்சம் என்னடா நான் உன்னாடி இப்ப என்ன எடுப்பான். கேக் இருக்குது, தயவு செஞ்சு போயிடு. சரி டேய் போய் எங்க போய் நீ பாரு. புரியலையா? கை வீடா அப்பா. போற ஆஃப் பண்ணு. லாபம் ஆஃப் பண்ற வசந்த் வாங்கி.